Welcome students. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதுல யூனிட் எக்ஸர்சைஸ் 1 பார்த்துட்டு இருக்கோம். Let A be a set consisting of two elements 1 and 2. B be a set consisting of elements 4 elements 1 2 3 4. C consisting of two elements 5 and 6. D consists of 4 elements. D ல 4 element இருக்கு 5 6 7 8. நம்ம என்ன கேக்குறாங்க verify whether A cross C is a subset of B cross D. அப்ப நம்ம என்ன பண்ணனும் to verify நம்ம என்ன பண்ணனும் இத வெரிஃபை பண்ணனும் A cross C is a subset of B cross D அதான் கேக்குறாங்க பண்ணு இத நீங்க என்ன பண்ணலாம் ரெண்டு வழியில பண்ணலாம் A cross C கண்டுபிடிக்கிறது அப்புறம் B cross D கண்டுபிடிக்கிறது அது வந்து லென்த்தியா அது ஒரு வழி கண்டுபிடிச்சி சப்செட்டான்னு செக் பண்ணிக்கலாம் சப்செட்டா அப்படி செக் பண்ணிக்கலாம் இன்னொரு வழி என்ன தெரியுங்களா இங்க இருக்க ஃபர்ஸ்ட் செட் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் செட் அதை எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் இப்ப பாருங்க A என்னது note that A is a subset of B பாருங்க A என்னது 1 2 B என்னது 1 2 3 4 அப்ப 1 2 இங்க 1 2 இருக்கா அப்ப A is a subset of B and இங்க பாருங்க இங்க செகண்டா இருக்க செட் இங்க செகண்டா இருக்க செட் C is a subset of D ஆ பாருங்க C is a subset of D ஆ பாருங்க C என்னது 5 6 D என்னது 5 6 7 8 அப்ப 5 6 இங்க இருக்கு அப்ப and C is a subset of D அப்ப இது இதுக்கு சப்செட்டா இருந்து இது இதுக்கு சப்செட்டா இருந்து வெச்சுக்கோங்களேன் then note that therefore A வந்து B க்கு சப்செட் C வந்து D க்கு சப்செட் அப்பனா இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் போடுங்க A cross C டெஃபினட்டா யாருக்கு சப்செட்டா வந்துரும் is a subset of B cross D is a subset of B cross D டெஃபினட்டா A cross C is a subset of B cross ஏனா இது இதுக்கு சப்செட்டா இருந்து இதுக்கு இது சப்செட்டா இருந்தா இதனோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதனோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு சப்செட்டா இருக்கு அவ்வளவுதான் வெரிஃபைட் இது வந்து இதுக்கு சப்செட் தான் அப்படிங்கிறது வெரிஃபைட் ஓகேவா இப்போ அடுத்த ப்ராப்ளம் போட்டுடலாமா அடுத்த ப்ராப்ளம் என்ன எய்த் ப்ராப்ளம் அது என்னது பாத்தீங்கன்னா f of x என்ன கொடுத்திருக்காங்க x - 1 x + 1 என்ன பண்றாங்க பாருங்க கீழ மறக்காம இந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க நீங்க எப்பலாம் டினாமினேட்டர் வருதோ அதை பார்க்கணும் டினாமினேட்டர் 0 இல்லாம பாத்துக்கணும் ஏனா நமக்கு என்ன கிடையாது டிவிஷன் பை 0 தெரியாது நமக்கு டிவிஷன் பை 0 நாட் அலோட் அப்ப x க்கு வந்து -1 கொடுத்தீங்க வச்சுங்க -1 + 1 0 ஆயிடும் அதனால x க்கு -1 தராதீங்க அதே மாதிரி ஆன்சர்ல கூட பாருங்க -1/x போட்டாங்களா இந்த x க்கு 0 கொடுத்தா என்ன ஆகும் டிவிஷன் பை 0 வந்துரும் அது நமக்கு தெரியாது அதனால x க்கு 0 தராதீங்க அப்படி கண்டிஷன் கொடுத்திருக்காங்க கேர்ஃபுல்லா எங்கெல்லாம் டினாமினேட்டர் இருக்கோ நம்ம 0 இல்லாம பார்க்கணும் ஓகேவா இப்போ இங்க வாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f of x so to find என்ன கண்டுபிடிக்கணும் f composite f கண்டுபிடிக்கணும் அப்ப f composite f of x அதான் என்னது நமக்கு f of x f கிட்ட x கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் x ல இருந்து -1 சப்ட்ராக்ட் பண்ணி டிவைடட் பை அந்த x ஓட 1 கூட்டி டிவைட் பண்ணிடணும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் x ல இருந்து x கொடுத்திருக்கோமா x ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம் x ஓட 1 ஆட் பண்ணிடுவோம் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடுறோம் எதை கொடுக்குறீங்களோ அது அப்ப இப்போ நாம என்ன பண்ணோம் x கொடுத்தா x - 1 எதை கொடுக்குறீங்களோ அது -1 இப்போ நம்ம என்ன கொடுக்க போறோம் இத கொடுக்க போறோம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் x - 1 by x + 1 -1 divided by எதை கொடுக்குறீங்களோ அதை ஆட் வேற பண்ணோம் so x + 1 + 1 இது செஞ்சிரோம் எதை கொடுக்குறீங்களோ அது -1 divided by அது +1 ஓகேவா அது +1 இப்போ நீங்க என்ன பண்ணா போணும் LCM எடுங்க நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் இங்க பாருங்க இந்த 1 போட்டுக்கோங்க இங்க என்ன போட்டுக்கோங்க 1 into this என்ன வந்துரும் 1 into x + 1 x + 1 தான் அப்ப எனக்கு இங்க x + 1 வரணும்னா 1 ஓட x + 1 மல்டிப்ளை பண்ணனும் இத அப்படியே போட்டுக்கலாம் நான் நியூமரேட்டர்ல சோ நான் என்ன பண்ணிக்கலாம் x - 1
வேணா போட்டுக்கோங்க x minus 1 மைனஸ் இதை x plus 1 அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா இது நியூமரேட்டர் so 1 into x plus 1 மேலே இங்கேயும் இருக்கு இங்கே x plus 1 ஆல பெருக்குது இது x plus 1 ஆல இது வந்துச்சா டிவைட் பை இங்கே என்ன பாருங்க டினாமினேட்டர்ல LCM என்னது x plus 1 இப்போ இங்க 1 x plus 1 ஆல மல்டிப்ளை பண்றீங்க x plus 1 ஆல மல்டிப்ளை பண்றீங்க அப்ப இங்க என்ன வந்துரும் டினாமினேட்டர்ல இது x minus 1 plus x plus 1 ஓகேவா அவ்வளவுதான் ஆன்சர் வந்துச்சு இப்போ நீங்க என்ன பண்ணலாம் இத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா ஆன்சர் வந்துரும் எழுதிடலாமா இங்க எழுதுவோம் that is equal to இது என்னது x minus 1 இந்த மைனஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க minus x minus 1 divided by இங்க என்ன வந்துரும் x plus 1 அப்படியே போட்டுக்கோங்க இது டிவிஷன் தானே இந்த டிவிஷனை நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளிகேஷனா மாத்திக்கலாமா டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்த தலைகீழ எழுதணும் so x plus 1 இது என்ன ஆகும் பாருங்க இந்த -1 இந்த +1 போய்டும் இந்த -1 இந்த +1 போய்டும் அப்ப நமக்கு என்ன வரும் x plus x 2x வந்துரும் ஓகேவா அப்புறமா பாருங்க இந்த இடத்துல இந்த x இந்த x போய்டும் இந்த x இந்த x போய்டும் ஓகே சோ இந்த x இந்த -x போய்டும் அப்ப -1 னா -2 by x plus 1 so -2 by x plus 1 times இங்க என்ன இருக்கு x plus 1 by 2x இருக்கு x plus 1 by 2x இருக்கு சோ இந்த x plus 1 இந்த x plus 1 போய்டும் இந்த 2 போய்டும் அப்ப நமக்கு என்ன இருக்கும் -1 இங்க இல்ல 1 இருக்கும் இங்க 1 இருக்கும் -1 சோ -1 over x மறக்காம நம்ம என்ன பண்ணனும் x not equal to னு போடணும் டிவிஷன் பை 0 not allowed ஓகேவா சோ -1 by x நம்ம என்ன பண்ணியாச்சு show that னு கேட்டிருக்காங்க நம்ம பண்ணியாச்சு f of x என்னது -1 by x அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகேவா